இது ஒரு சூப் ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாக என்னோட ஃபேவரட் டொமேட்டோ அண்ட் பெல் பெப்பர் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 அழகான பழுத்த தக்காளி, அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் சிவப்பு குடமிளகா, இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், அது கூடவே பெல் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதாவது சிவப்பு குடமிளகா, பூண்டு, சால்ட்டு, பெப்பர். இப்போ வெப்பநிலை அதிகப்படுத்தி நல்லா குக் பண்ணுங்கள். இது மாதிரி வேக வைக்கும்போது என்ன ஆகும்னா, இதுக்கு லைட்டாக கலர் மேலே வரும். அந்த கலர் வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு திறந்து வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வடிகட்ட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டிக்குங்க. வடிகட்டியாச்சு. இப்போ சேம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகுத்தூள், 2 சின்ன க்யூப்ஸ் பட்டர், பேசில் லீவ்ஸ், கொஞ்சமாக சர்க்கரை, வேணால் கொஞ்சம் அரோமேட்டிக் சீசனிங் பவுடர் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க விடுங்க. சூப் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சாப்பிட்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சீஸ் டோஸ்ட் பண்ண போகிறோம். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, சீஸ் சாண்ட்விச் மாதிரி பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா க்ரஸ்டியாக அந்த ப்ரௌன் கலராக மாறி வரணும். அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆயிடுச்சு. சூப்பை ஊற்றி கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் க்ரீமும் பேசில் லீஃபும், இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீஸ் டோஸ்ட்டை முக்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேற என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.